வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரமும் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி அளவில் $2327 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது. போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் அங்கே தான் இருக்குது. போன வாரம் எந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்தாங்களோ அதே நெருக்கத்தில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஒரு பெரிய மாற்றங்கிறது கோல்டை நம்ம இந்த வாரமும் பார்க்க முடியல. கிட்டத்தட்ட அந்த $2425 $2225 உட்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம போன வாரமும் பார்த்த விஷயம். அதே சமயத்தில் $2300 கீழே பெருசாக கொண்டு போகாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நான் போன வாரமே சொன்னேன். அதே தான் இந்த வாரமும் கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த இறக்கங்கிறது கொடுத்ததில் கிட்டத்தட்ட 296 என்னமோ வந்திருக்கு. பார்ப்போம் எங்கே திரும்புது அப்படிங்கிறது. ஆனால் திரும்புகிற பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது எந்த சைட்லங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் கிட்டத்தட்ட $29.20 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 28.40 அப்படின்றது தான் நம்ம சப்போர்ட்டு. ஆல்மோஸ்ட் அந்த நெருக்கத்துக்கு தான் வந்திருக்கு. இருந்தாலும் அங்கேருந்து ஒரு சின்ன டேர்ன் கொடுத்து திரும்பி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மீண்டும் $31 32.10 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவலுக்கு போகலாம். அது ஒருவேளை இந்த இடத்துல சரியாக சப்போர்ட் எடுத்து திரும்புதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த $32 நோக்கி சில்வர் பயணிக்க வாய்ப்புகளாக மாறும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $82 இன்றைக்கி தாண்டிட்டாங்க. அதற்கு மேலேயே இன்றைக்கி போயிட்டு 81.50 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இன்னமும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே க்ளோசிங் வைக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி க்ளோசிங் வைக்கும்போது $88 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸு. இதையே ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு திரும்பி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் வீக் ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்தை க்ரூட் ஆயில் கொடுத்துரும். ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 24,000 அப்படிங்கிற ஒரு இடத்தை போய் இந்த வாரம் தொட்டு பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு புதிய உச்சம், அருமையான ஒரு ஏற்றம். ஆனால் எந்த ஒரு மிகப்பெரிய பலன்கள் நம்ம வச்சுருக்கிற பங்குகளில் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில பங்குகளை மட்டும் உயர்த்திக்கிட்டு இந்த உயர்வானது போய்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சில நண்பர்களே இதை சொல்லும்போது பெரிய பலன் தங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இருந்தாலும் கணக்கு பிரகாரம் பார்க்க போகும்போது 24,000 அப்படிங்கிற ஒரு லெவலை டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 24,610. ஸோ அது தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகளை எடுத்து போகக்கூடிய சந்தர்ப்பம் அடுத்த வாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா 24,610 லெவல் தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். கீழே சப்போர்ட் 23,360 அப்படிங்கிற நிலைமை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. தொடருதா தன்னுடைய ஏற்றத்தை வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத நிஃப்டியை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாமா? செக்டார்ஸுகளில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 52,342 அப்படிங்கிற லெவலில் கொண்டு போய் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் 53,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி 53,180 அப்படிங்கிற உச்சத்தை போய் தொட்டிருக்கு. 53,000ங்கிறத ரீச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா 1000 புள்ளிகள் தாண்டி போய்கிட்டு இருக்கிறத நம்ம நிஃப்டி பேங்க்கில் பார்க்க முடியுது. இனிமேல் இந்த இண்டெக்ஸினுடைய மூமெண்ட்டும் அந்த ஒரு போக்கில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பேங்க் ஸ்டாக்ஸுகள்லையும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி இருக்கும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சாதாரண விலையில் $100 $200 இருந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட $500 $600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இண்டெக்ஸினுடைய வேல்யூவும் கூடி இருக்கிறதுனால
ஏற்றங்களும் இறக்கங்களும் கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு தெரியும். அந்த வகையில் இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 54,360 அப்படிங்கிறத நான் போன வாரமே உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன். ஸோ இந்த 51,850 தாண்டி 53,000 நெருங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 1,300 புள்ளிகள் 53,000 தாண்டி போகும்போது 1,360 புள்ளிகள் தான் தேவைப்படுது. ஸோ அந்த லெவலை எட்டி பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யுதா, இல்லை இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்து இன்றைக்கி ஒரு கடுமையான இறக்கத்தை கொடுத்து கீழே வந்திருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 800 புள்ளிகள் கலைஞ்சி கீழே வந்திருக்கு. மறுபடியும் 51,850 டச் பண்ணிவிட்டு திரும்புதா நிஃப்டி பேங்க்குங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 23,420 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 23,763 வரைக்கும் போயிருக்காங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24,050. அதை நெருங்கி கொஞ்சம் தூரம் தான் போக முடிஞ்சது, இன்னும் முழுசாக போக முடியல. இன்றைக்கி ஒரு சின்ன இறக்கம் கொடுத்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஏற்றத்துக்கு ஒரு பிரீத் எடுத்துருக்கிறத நம்ம இந்த பர்டிகுலர் செக்டாரில் பார்க்க முடியுது. ஸோ சப்போர்ட் லெவலான 22,860க்கு மேலே இந்த வாரம் மெயின்டைன் பண்ணி மேலே போயிருக்கு. அடுத்த வாரம் இந்த 24,050 தொடர்றதுக்கு முயற்சி செய்தா, இல்லை திருப்பி அந்த சப்போர்ட் லெவலை நோக்கி வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பர்டிகுலர் செக்டார் அப்படிங்கிறது நம்ம மறந்துட முடியாது. 23,000க்கு மேலே போனது ஒரு முக்கியமான விஷயமா ஃபின் நிஃப்டியில் நம்ம பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய வாரத்தில் 24,000 டச் பண்ணுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி. நேற்று ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. 35,400ங்கிற நம்ம ரெசிஸ்டன்ஸை ஸ்ட்ராங்காக கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 36,191 அப்படிங்கிற ஹைட்டை நேற்று டச் பண்ணிச்சு. இன்றைக்கி அதை தாண்டி 36,334ங்கிற டேப்பு போச்சு. க்ளோசிங் வந்து 33,157 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 35,400ங்கிறது இப்போ சப்போர்ட்டாக மாறிடுது. ஸோ அதற்கு மேலே இதனுடைய க்ளோசிங் இருக்கிறதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 38,840 தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் செக்டாரில் கவனம் வச்சுக்கோங்க. ஸோ ஐடி செக்டாரில் கவனம் செலுத்துங்க. நல்ல ஒரு மூமெண்ட்டோடு மேலே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக ஒரு கவனத்தை செலுத்தி அதனுடைய தன்மை மேலே போக போக எங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா. இதில் ஒரு தடுமாற்றம் இருந்து கிட்டத்தட்ட 19,400 நோக்கி போன வாரமே இறங்கி வந்தது. இந்த வாரம் அதை டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதுவும் பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட்டோட 19,680 கிராஸ் பண்ணி 19,731 க்ளோசிங் கொடுத்து ஸ்ட்ராங்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி ஏதாவது 20,000 தாண்டி 20,470 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளை தருதா நிஃப்டி பார்மா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வாரத்தினுடைய ஹை 19,797 கிராஸ் பண்ணும்போது இதற்கான வாய்ப்புகளை தர்றதுக்கு நிஃப்டி பார்மா தயாராகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். என்ன செய்யுதுங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி. ஒரு வேகமான ஏற்றத்திலேருந்து ஒரு தடுமாற்றத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 55,700 நோக்கி வந்தது. இப்போ திருப்பி இந்த வாரம் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி 57,000 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் டச் பண்ணிவிட்டு 56,756 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 56,400க்கும் 57,000க்கும் நடுவில் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அடுத்த வாரம் 57,000 கட் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரீசன்ட் லெவலாக போனால் அந்த 58,320 நோக்கி பயணிக்கிறதுக்கு எஃப்எம்சிஜியில் வாய்ப்பு தரலாம். 56,400ம் 55,700ம் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எஃப்எம்சிஜியில் கவனம் வச்சுக்கோங்க. ஒரு யூட்டர்ன் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் அதை 57,000 கட் பண்ணி போகும்போது ஒரு நல்ல மூமெண்ட் இதில் கிடைக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ. ஒரு வேகமான ஏற்றத்தை கொடுத்து 26,040 நோக்கி போன இந்த பர்டிகுலர் செக்டார் கடந்த 2 வாரங்களாக ஒரு சின்ன பிரீத் எடுத்து ஸ்லோவாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 25,200 இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 25,275 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸு கீழேயே இந்த வாரம் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
ஸோ தொடர்ந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 24,490 24,040 நோக்கி வரலாம். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து திரும்பும்போது மறுபடியும் இந்த 26,040 நோக்கி மேல் நோக்கி செல்லவும் வாய்ப்புகளாக மாறலாம். என்ன செய்யுதுங்கிறத ஆட்டோ செக்டாரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி ஒரு வேகமான ஏற்றத்தை கொடுத்து மறுபடியும் இப்போ இந்த வாரம் 1104 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 1120க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாரத்தினுடைய லோன் பார்த்திங்கன்னா 1088 வரைக்கும் வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்டெடியாக்கி இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை இதை திருப்பிக்கிட்டு மேலே இந்த இடத்துலேருந்து திரும்பிச்சு அப்படின்னா 1120 1180 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி வாய்ப்பு கொடுக்காமல் திரும்பி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கீழே பெஸ்ட்டு சப்போர்ட்டாக 1040 இருக்கும். அப்படிங்கிறது தான் ரியாலிட்டியில் உள்ள ரியாலிட்டி. என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் போன வாரம் 9,805க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாங்க. அதையும் இந்த வாரத்தில் அதற்கு கீழே வந்திருந்தாலும் மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க 9,814க்கு மேலே இன்றைக்கி க்ளோசிங் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் ஒரு 3-4 வாரங்களாக தெரிகிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது மெட்டலில் இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு பார்க்க முடியுது. அப்படி வந்து சந்தர்ப்பம் கொடுத்து மேலே போனால் 10,480 நோக்கி போகலாம். ஒருவேளை இதுவே பெரிய ரெசிஸ்டன்ஸாக மாறி கீழே இறங்கி வரும்போது மறுபடியும் 8,950 நோக்கி வந்துடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே மெட்டல் செக்டார்லேயும் மெட்டல் ஸ்டாக்ஸ்லேயும் கவனத்தை செலுத்துங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் மீண்டும் 12,000 தாண்டி 12,223 க்ளோசிங் போயிருக்கு. ஸோ இதனுடைய ரேலி கண்டினியூ ஆச்சு, வெயிட்டாகவே இதே வேகத்தில் போகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 12,650 நோக்கி போகலாம். கீழே சப்போர்ட்டாக பேஸாக இப்போது 12,000 மாறி இருக்கிறதுனால தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் இருக்குதா இந்த வாரத்துலேயும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆயில் செக்டார் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸுகள் இருந்தாலும் கவனம் செலுத்தி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ் வரும்போது அது திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஓவராலாக இந்த வாரத்தில் நிஃப்டி 24,000ங்கிற புதிய உச்சத்தை அடைஞ்சிருந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா செக்டார்லேயும் கிடைக்கல அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சில செக்டார்கள் கீழ்நோக்கி முடிஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படி ஒரு மிக்சட் ட்ரெண்டில் தான் இந்த ஏற்றமானது இருக்கிறதுனால நிறைய ஸ்டாக்குகளுடைய வேல்யூ ஏறாததுனால பல பேருடைய எண்ணம் இந்த ஏற்றத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காம இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் உள்ள உண்மையான இயக்கம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவர்களுக்கு. ஆனாலும் கூட தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய சில வாரங்களில் பட்ஜெட் அப்படிங்கிறது வர்றதுனால கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருந்து அந்த பட்ஜெட்டினுடைய செயல்பாடுகள் எப்படி அவங்க இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய கவர்மெண்ட் என்ன புதிய அறிவிப்புகளை கொடுக்குறாங்க, என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே சமயத்தில் உங்கள்கிட்ட இருக்க ஹோல்டிங்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய செக்டாரில் இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸாக இருந்தாலும் அதை ப்ராஃபிட் புக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பணமாக மாற்றி வைத்து கொள்வதும் ஒரு வகையில் நல்லது. தொடர்ந்து மேலே ஏறவும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஒருவன்ட்ட நம்ம அப்படியும் நம்ம அந்த பக்கமும் போயிட முடியாது. அதே மாதிரி கீழே நமக்கு தேவைப்படும் போது அந்த கீழே அந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்குறதுக்கும் நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு சில ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. சில ஸ்டாக்ஸுகளில் நம்ம தேவைப்படும் போது ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் அது கீழே வரும்போது மீண்டும் நம்ம அதில் முதலீடு செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கையில் இருக்கிறது நல்லது தானே. அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு நீங்கள் இந்த மார்க்கெட்டை அணுகிறது நல்லது. இந்த வாரம் நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.